இப்போ நம்ம பேச போகிற சப்ஜெக்ட் என்னென்னா ஓம் அறிவோம். அதாவது ஓம் என்ற வார்த்தையை நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா, அதே மாதிரி தமிழில் அக்கனா எழுத்து, இது ரெண்டையும் சர்ச் பண்ணிங்கன்னா இது சரியான இதுக்கு ஆன்சர் கிடைக்காது. காரணம் என்னென்னா, அந்த ஓம் என்ற வார்த்தை இப்போ நான் பேசுகிறேன், இவன் எதுக்கு பேசுகிறான், ஏன் பேசுகிறான், என்னத்தை சொல்கிறான் அப்படின்னு உங்களுக்கு எப்படி சம்மந்தமே இல்லாமல் நான் பேசுகிற மாதிரி உங்களுக்கு புரியுதோ, அதே மாதிரி அந்த டைமில் சம்மந்தமே இல்லாமல் தான் மக்களுக்கு என்ன மாதிரி ஒருத்தர் கற்றுக் கொடுத்தாரு. அப்போ அவங்களுக்கு தேவையே இல்லை. அந்த காலத்தில் இயற்கை மனிதனாக வாழ்ந்துட்டு இருந்தப்ப அவங்களுக்கு படிப்பு சம்மந்தமாக, சொல் சம்மந்தமாக ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுத்தா இது எதுக்கு கற்றுத்தராங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அப்போ ஒரு மிருகம் போல் வாழ்கிற மனிதனால் இதெல்லாம் பேச முடியும், இப்படிலாம் செய்ய முடியும்னு ஒன்று ஒன்றா படிப்படியாக தான் இந்த அளவுக்கு நம்ம இன்றைக்கி சயின்ஸை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிற அத்தனை சயின்ஸும் அப்படியே எடுத்துகிட்டே வச்சுக்கோங்களேன், அந்த இயற்கை உலகம், இயற்கை செடிகள், அப்படியே ஒரு காட்டில் இருக்கிற மாதிரி இயற்கையாக இருக்கும் எல்லாமே. ஆனால் இதில் எவ்வளோ செயற்கைகள் வந்தது எல்லாமே ஒரு அறிவு, டெக்னாலஜி எல்லாம் இப்போ சேர்ந்துருச்சு. இது ஒரு உடலை யூஸ் பண்ணி ஒரு அறிவு நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிடுச்சு. அதே அறிவு தான் மறுபடி ரிவர்ஸ் ஆகிட்டே இருக்குது. அதாவது புதிய மலை பழைய நீர், அந்த நீர் திரும்ப இன்னொரு உடம்பை தாண்டி வந்துக்கிட்டு அந்த அறிவு ஒரே அறிவு தான் இறைக்கப்பட்டது. அந்த அந்த அறிவு வேலை செஞ்சுக்கிட்டு அது ஒரு மாதிரியாக இணைச்சிக்கிட்டு வருது. அதுதான் இயற்கையில் நடந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது அவங்க சொல்லும் பொழுது அவங்களுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அது ஓம்ன்ற வார்த்தையை கற்றுக் கொடுக்கும் பொழுது அது எதுக்கு கற்றுத்தரேன், இந்த வார்த்தை எதுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்றது அந்த மக்களுக்கெல்லாம் புரிய வைக்க முடியாது அந்த டைமில் கற்றுக் கொடுத்தப்ப. அதாவது உலகத்திலேயே பேசின அந்த சொல், அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இயற்கையாக மனிதன் ஆன்னு கத்துறது, அதை தாண்டி ஒரு சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு கற்றுக் கொடுத்த வார்த்தை ஓம் தான். அதே மாதிரி ஒரு வார்த்தைக்கு ஒரு இது எழுத முடியும், குறிப்பு எழுத முடியும் அப்படின்னு கொண்டு வந்தது அக்கனா எழுத்து. வந்த எழுத்து அக்கனா. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் ஒரு இது கண்டுபிடிச்சிட்டா எப்படி சயின்ஸ் அடுத்தடுத்தது ஒன்று கண்டுபிடிச்சிட்டே வருது. இப்போ நீங்களும் பார்க்குறீங்களே, பிளாக் அண்ட் ஒயிட் டிவிலேருந்து கலர் டிவிலேருந்து இன்றைக்கி எந்த மாதிரி வந்துருச்சுன்னா அந்த மாதிரி படிப்படியாக எல்லாமே அப்படி தான் இதாகும். அடுத்தடுத்து வர்றவங்க அதை இன்னும் டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதெல்லாம் அறிவு பண்ணுற வேலை. அப்படி அந்த ஓம்ன்ற வார்த்தையை கண்டுபிடிச்சப்ப, அவங்க சொல்லி கொடுத்தப்ப அதில் என்ன அர்த்தம் அவங்க வச்சுருந்தாங்கன்னா, இப்போ இது ஓனா மொத்த பிரபஞ்சம், இதுக்குள்ளே இருக்குன்றது நம்ம இருக்கிறோம், இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். இந்த இதை தாண்டி ஒரு இல்லைன்னு ஒன்று இருக்குது. அப்போ இங்கேருந்து இந்த நம்ம கொண்டு போயிட்டு இப்போ நம்ம ஒருத்தவங்களை பேசும்போது சொல்லுவோம்ல, ஏன்னா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், போட மாட்டேறீங்க, ஒத்துக்கோ, சரி ஒத்துக்கிட்டேன், ஒத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல வைக்கிறோம்ல, அந்த மாதிரி அந்த ஓம், இந்த இல்லை என்ற இறைவன் கீழ் நம்ம இருக்கக்கூடியவங்க மன்னிப்பு கேட்கணும். அவங்கள அதாவது அவங்க இல்லாத இறைவன் இருக்கக்கூடிய மாமனிதர் சார்பாக நம்ம மன்னிப்பு கேட்குறோம், அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஓம். அந்த ஓம் தான் மருவி ஆமீன், ஓம் ஆமீன், அந்த இதெல்லாம் அதை சாயலில் தான் அந்த மற்றதுக்கெல்லாம் வந்தது. அப்போ இந்த ஓம்க்கு அர்த்தம் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னல, இல்லை என்னும் இறைவன் கீழ் இருக்கக்கூடிய மாமனிதர் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தான் அந்த ஓம். அப்போ அந்த வார்த்தையை அவங்க சொல்லி கொடுக்கும் பொழுது, கற்றுக் கொடுக்கும்போது இந்த இதெல்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்த பின்னாடி வர்றவங்க அதை சொல்லும் பொழுது தான் அது பக்தியாக மாறிச்சு. ஆனால் ஹிஸ்டரி மட்டும் கொஞ்சம் மாறி வரும், அதுக்கு சரியான அர்த்தம் தெரியாது. இதுதான் அந்த சரியான அர்த்தம் ஓம். அப்போ அந்த ஓமை கற்றுக் கொடுக்கும்போது நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கிறது தான். அப்போ அந்த ஒரு வார்த்தைக்கும் ஒரு அசைவு எப்படி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி, அப்போ வாயை ஓன்னு மாதிரி வச்சுக்கிட்டு, இந்த ரவுண்டாக வச்சுக்கிட்டு கீழே அந்த 3 வட்டம் போட்டுட்டாங்க அக்கன்னா, 3 உருண்டை, அப்படியே அந்த தொடர்ந்து சொல்கிற மாதிரி அந்த மாதிரி வாயை வச்சுக்கோ ஓன்னு. அப்போ அந்த ரவுண்டு குச்சி வச்சு வாயில் வச்சு இப்படி வச்சாங்க. வச்சுட்டு அப்புறம் சத்தம் கொடுக்க சொன்னாங்க. அப்புறம் அது அப்படி நீங்கள் வாய் வச்சு சத்தம் கொடுத்தா ஓன்னு தான் சத்தம் வரும். இப்படி வச்சுக்கிட்டாங்க, ஓன்னு வரும். அப்படியே மூட சொல்லுவாங்க, ஓம் ஓம். அந்த மூடும் போது அந்த ஓசை இம்மில் நிற்கும். அப்படி அவங்க கற்றுக் கொடுத்து அது சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த அக்கனா எழுத்து கீழே போட்டு அந்த
ஓம். இந்த ஓ வந்து எப்படி அந்த அவங்க புரிய வச்சாங்கன்னா, இது ஓன்னா இந்த சூரியன் உருண்டையாக இருக்குது, நிலா உருண்டையாக இருக்குது, பூமியும் உருண்டையாக இருக்குன்னு பூமியை அவங்க குறிப்பிட்டு சொன்னாங்க. இதை நல்லா நான் போடுறேன். அப்போ இதெல்லாம் ஏன் மாறுனுச்சுன்னா, பூமி தட்டன்னு வந்த பிறகு பூமி உருண்டுன்னு சொன்னவங்க முட்டாளாயிட்டாங்க. அதுக்கப்புறம் கலிலியோ வந்து உருண்டுன்னு சொன்னார், அந்த கதை இருக்குது உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த இது வந்து னால அவங்க வந்து சைடாக்கப்பட்டாங்க. அந்த இது வந்து தான் தமிழ். இந்த அக்கனா எழுத்து எந்த மொழியில் இருக்கோ அதுதான் முதல் மொழி. ஆனால் தமிழில் தானே இருக்குது, அதுதான் ஆதாரம். அப்போ அந்த இதை வந்து அவங்க நிப்பாட்டின பிறகு அடுத்தவங்க வந்து தட்டை ஆக்கிட்டு தான் அந்த சமஸ்கிருதம் மொழி வந்து அந்த இப்படி போட்டு மேலெல்லாம் கோடுலாம் போட்டு எழுதுவாங்க. அதனால ஹிந்தி எழுத்தெல்லாம் கோடு கூட இருக்கும், தேவநாகரி எழுத்தெல்லாம் கோடு மேலே. ஏன்னா தட்டன்னு பிரெயின் வாஷ் நடக்குது. அப்போல்லாம் 2-3 எழுத்து தான் உருவாச்சு. அது தட்டை, பூமி உருண்டை இல்லை தட்டை. அந்த உருண்டையை உடைச்சி தட்டை உருண்டைன்னு நம்பிட்டு இருந்த மக்களை மாற்றி அப்போ உருண்டைன்னு சொன்னவங்களாம் பைத்தியக்காரலாம் ஆனாங்க. அதனால தான் இந்த தமிழ்லேருந்து எல்லாம் வெளியானாங்க. அந்த வெளியானது தான் தமிழ் மொழி தான் இந்த திராவிட மொழி. அப்போ எல்லா மொழியும் தமிழ் மொழியை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க எழுத்தை மாற்றிக்கிட்டாங்க. அப்போ சமஸ்கிருதமும் ஒரு வகையில் தமிழ் மொழி தான். இப்போ வந்து முத உருவான ஒரு தமிழ் மொழி, எல்லாரும் தமிழ்காரங்களாக இருக்கும்போது அதுலேருந்து ஒருத்தவங்க தன்னை தனியாக்கிக்கிறாங்கன்னா அந்த மொழியிலேருந்து தானே தனியாக்கிக்க முடியும். அதுதான் எல்லா மொழிக்கும் தமிழ் மொழி தான் தாய்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஓமோடைய உண்மையான அர்த்தம். சரிங்களா? இப்போ ஒன்று அப்படின்னு தமிழில் பார்த்தீங்கன்னா அது கா மாதிரி இருக்கும். நீங்கள் யோசிக்கலாம், ஒன்று நேராக இப்படி போட்டுக்கலாமே, ஏன் அந்த கா வந்துச்சு அந்த ஒன்று தமிழில் ஒன்று அப்படின்னு யோசிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஒன்றுன்னு சொன்னால் அந்த ஒன்று தான் ஆங்கிலத்தில் ஒன்றுன்னு சொல்கிறோம். அவங்க இணைக்கிறாங்க, ஒரே அறிவு வேலை செய்யுது. இப்போ என் அறிவு வேலை செய்யணும், நான் கேட்டு கிடைக்கல இந்த அறிவு, நான் படிக்காதவன், ஆனால் எனக்கு இந்த அறிவு வேலை செஞ்சு இன்றைக்கி இதில் பதிவு பண்ணுது. ஒருவேளை இந்த பதிவு பண்ணுற சிஸ்டம் இல்லைன்னா என்னால் எழுதிட்டுலாம் உட்கார முடியாது. என்னுடைய நேச்சுரலுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் எழுதணுன்னு, ஆனால் அதுதான் என்னுடைய உண்மை. அப்படி இருக்கும் பொழுது அந்த அறிவு எனக்கு வந்து நான் இதுக்கெல்லாம் இதுதான் பண்ணேன்னு அது எனக்குள்ளே வந்து சொல்லி உங்கள்கிட்ட சொல்ல வைக்கிது. இதை நீ நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா எல்லாம் ஒரு அறிவு, ஒரு அம்மா அப்பாவின் பிள்ளைகள், நம்மலாம் துகள்கள். சரிங்களா? சில உடம்புல கூட நீங்கள் சில பிரச்சனைகளை எடுத்துட்டா கீழே உள்ளங்கால நரம்புலேருந்து இங்கே நரம்பு வரைக்கும் ஜாயிண்ட் இருக்குது. ஆனால் நரம்பு நல்லா இருக்குமோ தெரியாது. நரம்பில் ஒரு பிரச்சனை வரும்போது தான் தெரியும், ஒரு இடத்துல தட்டினா எங்கெங்கெல்லாம் அந்த வலி பரவணும். அந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு ஒற்றுமை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், இந்த அக்கனா எழுத்து சரிங்களா, இந்த கா இதை இப்படி சுற்றிட்டு இப்படி கா போட்டிருப்பாருங்க. அப்போ இந்த பூமி சூரியன் சந்திரன் சுற்றிட்டு எல்லாமே ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கிறது இதுதான் முதல் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதனால ஒன்று கா வடிவத்தில் இருக்குது. அப்போ இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து ஓம்ன்ற எழுத்து முதல் எழுத்து தான் அக்கனா. அதனால அக்கனாக்கும் இது வரைக்கும் சரியான பதில் இல்லை. அந்த ஓம் என்ற சொல்லுக்கும் இது எப்படி பிரபஞ்சத்தில் வாய் சொல் மூலமாக வந்துக்கிட்டே இருக்குது இது காலகாலமாக. அது ஒரு பக்தியாக நம்ம பார்க்குறாங்க. ஆனால் அது பக்தியில் தேட போகும்போது அது சிவன் சொன்ன வார்த்தை அது இப்படின்னு நிறையா அது பின்னாடி நிறையா கதைகள்லாம் வரும். ஆனால் அது ஒரு கதை இல்லை, நிறைய கதைகள். ஏன்னா இது எல்லாம் இப்படி ஒரு விஷயத்தை வந்து நம்ம இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்குற சொல் தான் முதல் சொல் மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் அந்த மனிதனுக்கு விளக்கம் சொல்லலை. இன்றைக்கி நான் வந்து விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த டைமில் உள்ள மக்களுக்கு சொன்னால் புரியாது. அந்த காலத்து மக்களுக்கு படிப்புன்னு ஒன்று சொல்லி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த படிப்பு கூட அவங்களுக்கு ஏன் சொல்லித்தராங்க. இப்போ நான் பேசுறது உங்களுக்கு அனாவசியம், அதே மாதிரி அவங்க அன்றைக்கி சொல்லி கொடுத்தது அனாவசியம். அதுதான் எல்லாத்துக்கும் மூலமாக அமைஞ்சு இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம சயின்ஸில் வளர்ந்து நிற்கிறோம். அப்புறம் இந்த சயின்ஸ் நம்மளுக்கு போதாது, நம்மளுக்கு மறுமை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். அங்கே என்ன நம்ம அடைய போகிறோம், நரகமா சொர்க்கமா, அது எப்படி, அங்கே என்ன இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் சீக்ரெட் ரகசியங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன். நீங்கள் பிறந்தது, இறக்கிறது, அதுக்கு முன்னாடி இருந்தது, அதுக்கு முன்னாடி இருக்க போகிறது அனைத்து